அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு சொந்தங்களே, எல்லோரும் படிக்கலாம் எளிமையான ஜோதிடம் அப்படின்னு நாம் தொடர்ந்து ஜோதிட பாடங்களை வீடியோக்களாக போட்டுக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராசிகளின் காரகங்கள். இப்போ ராசிகளின் காரகங்கள் அப்படின்னா 12 ராசிகள் தெரியும். ராசிகளுக்கான ராசிநாதன், அந்த அதிபதிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இந்த ராசிகள், ஒவ்வொரு ராசிகளும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தெரியும். 30 பாகைகள், 360 டிகிரி, மொத்தம் 12 ராசிகளை டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு பார்க்கறது ராசிகளினுடைய பஞ்சபூத தத்துவங்கள். இந்த பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையில் தான் உலகம், அண்டம் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ராசிகள் ஒவ்வொன்றும் எந்த பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ காலபுருஷனுக்கு முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி, நெருப்பு ராசி. இரண்டாவது ராசியான ரிஷபம், நில ராசி. மூன்றாவது ராசியான மிதுனம், காற்று ராசி. நான்காவது ராசியான கடகம், நீர் ராசி. ஐந்தாவது ராசியான சிம்மம், நெருப்பு ராசி. ஆறாவது ராசியான கன்னி, நிலராசி. ஏழாவது ராசியான துலாம், காற்று ராசி. எட்டாவது ராசியான விருட்சிகம், நீர் ராசி. ஒன்பதாவது ராசியான தனுஷு, நெருப்பு ராசி. 10வது ராசியான மகரம், நிலராசி. 11வது ராசியான கும்பம், காற்று ராசி. 12வது ராசியான மீனம், நீர் ராசி. இப்போ நெருப்பு, நிலம், காற்று, நீர் அப்படின்னு ராசிகளை 4 தத்துவங்களுக்குள்ள பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 12 ராசி 4 தத்துவத்துக்குள்ள தான் இருக்குது. அப்போ ஆகாய தத்துவத்தை காணவே. இப்போ பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்னு சொன்னால் 5 தத்துவங்கள், அதாவது நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். இப்போ இந்த ராசிகளிலே ஆகாய ராசியை காணவே. நெருப்பு, நிலம், காற்று, நீர் 4 தானே இருக்குது அப்படின்னா ஆகாய சக்தி எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறது, எல்லாம் அதனில் தான் இருக்கிறது. இப்போ ஆகாயம் அப்படின்னு சொன்னால் ஆகாயம் இல்லாமல் எந்த இயக்கமும் நடைபெறாது. ஒரு உயிராக வேண்டுமானால் இருக்கட்டும், இல்லை உயிர் அற்றதாக வேண்டுமானால் இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் ஆகாய சக்தி இருந்தால்தான் அதுதான் இயக்க சக்தி. அதில் தான் இயங்க முடியும். ஆகாய சக்தி இருந்தால்தான் அதில் இயங்க முடியும். இப்போ கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஆகாயத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நெருப்பு எரியணும் அப்படின்னா அதற்கு அந்த ஆகாய சக்தி, அந்த வெளி வேணும். நிலம், நிலத்துக்குள்ள உயிரோட்டம் இருக்கணும், அது இயங்கணும் அப்படின்னா அதற்குள்ளே வெளி இருக்கணும், இடைவெளிகள் இருக்கணும். நிலத்துக்குள்ள இடைவெளி இருந்தால் தானே நீர் உள்ளே போக முடியும், காற்று உள்ளே போக முடியும். வெளி இல்லாமல் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி போக முடியும்? அப்போ ஆகாய சக்தி வெளி அப்படின்றது நிலத்துக்குள்ளேயும் இருக்கு. இப்போ காற்று வெளி இல்லை அப்படின்னா காற்று எப்படி எரிய முடியும்? ஒரு பெரிய கல்லுக்குள்ளேயோ இல்லை பெரிய ஒரு இரும்பு துண்டுக்குள்ளேயோ அது நடுவில் காற்று வீச முடியுமா? உள்ளே காற்று இருக்குமா? இருக்க முடியாது. ஏன்னா வெளின்னு ஒன்று இருந்தால் தான் காற்று வீச முடியும். இப்போ வெளி அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நெருப்பு எரிய முடியும். வெளிகள் இருந்தால் தான் நிலசக்தி இயங்க முடியும். நிலத்துக்குள்ளே எதுவும் ஊடுருவ முடியும். நிலத்துக்குள்ளேயும் அந்த வெளி இருக்குது, ஆகாயம் இருக்குது. இப்போ நீருக்குள்ளேயும் நிறைய உயிர்கள் வாழுது அப்படின்னா அதற்குள்ளேயும் அந்த ஆகாய சக்தி இருக்குது. இப்போ ஆகாய சக்திக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரு கடினமான ஒரு இரும்பு துண்டு, பெரிய இரும்பு பாறை இருக்கு, அந்த இரும்புனாலான அந்த பாறைக்குள்ள நீர் ஓட்டம் இருக்குமா? நீர் இருக்க முடியுமா? இருக்காது. அப்போ எல்லா சக்திகளும் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு ஆகாய சக்தி தான் வேணும். அந்த ஆகாய சக்திக்குள்ள தான் எல்லா சக்திகளும் இருக்குது, அதில் தான் இயங்குது. அதனால இந்த ராசிகளை, எல்லா ராசியும் ஆகாய சக்தியினுடைய ஒரு அங்கம் தான். இப்போ 4 ராசிகளை பார்த்துருக்கிறோம். இப்போ 4 விதமான தத்துவங்களை பார்த்துருக்கிறோம். இப்போ ஒரு தத்துவத்தில் 3 ராசிகள் இருக்கும். இப்போ நெருப்பு தத்துவத்தில் மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, இந்த 3மே நெருப்பு தத்துவம்.
ஒரே நெருப்பு தத்துவம். அதே போல் நிலத்தத்துவத்தில் ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி இந்த மூணுமே நிலத்தத்துவம். அடுத்து காற்று தத்துவத்தில் மிதுன ராசி, துலாம் ராசி, கும்ப ராசி இந்த 3 ராசிகளும் காற்று தத்துவத்தில் அடங்குது. அடுத்து நீர் தத்துவத்தில் கடக ராசி, விருட்சிக ராசி, மீன ராசி இந்த 3ம் நீர் தத்துவத்தில் இருக்குது. இந்த 4 தத்துவங்களிலே ஒரு தத்துவத்திலும் 3 ராசிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ நெருப்பு தத்துவம் அப்படின்னா என்ன? நெருப்பு அப்படின்னா எரியக்கூடியது. அப்போ எரியறது அப்படின்னா அது எதை வேணாலும் பிடிச்சி எரியும். அப்போ எதையும் எரிந்து சாம்பலாக்கக்கூடியது. அப்போ அழிவு சக்தி. அப்போ நெருப்பால் அழிவு உண்டாகும். நெருப்பு அப்படின்னாலே அப்போ அழிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மேச ராசியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெருப்பு அப்படின்னாலே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த மேச ராசி. நெருப்பு தான் இருக்கிற சக்தியிலேயே வேகமான அழிக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான சக்தி, உயர்ந்த சக்தி. அப்போ நெருப்பு மேல் நோக்கி தானே எரியும். அப்போ ஒரு உயர்ந்த தத்துவத்தை கொண்ட மேசராசி. அதே போல் அந்த நெருப்பு அப்படின்னாலே நெருப்பினால் அழிவு உண்டாகும். அப்போ அழிவு வேற எதனாலெல்லாம் அழிவு உண்டாகும்? ஆக்ரோஷத்தினாலே, கோபத்தினாலே, விவேகமில்லாத வீரத்தினாலே. ஏன்னா விவேகமில்லா வீரன்ற பேரில் போய் அடிச்சுக்கிட்டு வெட்டிட்டு குத்திட்டு சாகுறாங்க இல்லையா? அதே போல் ரவுடித்தனத்தாலே, தைரியத்தாலே, இது எல்லாமே இந்த நெருப்பினுடைய தத்துவத்துக்குள்ளே அடங்குது. அதே போல் இந்த நெருப்பு அழிவுக்கு மட்டும் பயன்படலை. வீட்டுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோம், அதில் நெருப்பு தான், அது வெளிச்சம் கொடுக்குது. அதே போல் சமையல் செய்கிறதுக்கு நெருப்பு பயன்படுது. அந்த நெருப்பினாலே ஆக்க சக்தியும் இருக்கிறது, அழிவு சக்தியும் இருக்கிறது. அதே போல் இயக்க சக்தியும் இருக்குது. இப்போ பெட்ரோல் டீசல் என்ஜின்கள் இருக்குது, அதில் போய் நெருப்பு எரிந்து அந்த இன்ஜின் இயங்குது, அதனால இயக்கம் நடைபெறுது. அப்போ நெருப்பு ஆக்க சக்தியாகவும் இருக்கிறது, அழிவு சக்தியாகவும் இருக்கிறது, இயக்க சக்தியாகவும் இருக்கிறது. அப்போ இந்த சக்திகள் பொருந்தியது தான் இந்த நெருப்பு ராசிகள். அதில் அந்த ராசியிலே எது முதன்மையாக இருக்கும் அப்படின்றது அடுத்தடுத்த காரகங்களை எல்லாம் பொறுத்தது. அப்போ நெருப்பு ராசிகள் அப்படின்னா தைரியமானது, வேகமானது, விரைவானது, அழிவை தரக்கூடியது, கோப குணம் உள்ளது, தைரியமானது, வீரமானது, எதையும் ஆக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது அந்த நெருப்பு சக்தி. அப்போ நெருப்பு சக்தியில் இருக்கக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு இந்த ராசிகள் எல்லாமே இந்த தன்மையிலே நெருப்பு தத்துவத்தில் இருக்குது. அது ஆன்மீகத்திற்கும் நெருப்பு பயன்படுது. இப்போ ஹோம உண்டை வளர்க்குறோம், கற்பூரம் தீபாரணை காட்டுறோம், இது எல்லாமே ஆன்மீக தத்துவமும் அதற்குள்ளே இருக்குது. அப்போ அழிவு, ஆக்கம், ஆன்மீகம் இந்த மூன்றுக்கும், இந்த மூன்றையும் செய்யக்கூடியது இந்த நெருப்பு. மேஷத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, சிம்மத்துக்கு ஒரு தன்மை இருக்கிறது, தனுஷுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அது மற்ற காரகங்களை எல்லாம் மற்ற ஜாயின் பண்ணுறப்ப. அடுத்து நில தத்துவம். ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிகள் நில தத்துவம். அப்போ நிலம் அப்படின்னா என்ன? நிலம் அப்படின்னாலே பொறுமையானது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது. நிலத்தில் எதை போட்டாலும் உள்வாங்கும், எண்ணெயை ஊற்றினாலும் உள்ளே வாங்கும், தண்ணியை ஊற்றினாலும் உள்ளே வாங்கும், நல்ல பொருளை போட்டாலும் உள்ளே வாங்கும், கெட்ட பொருளை போட்டாலும் உள்ளே வாங்கும் நமதுக்கு. அதே போல் இந்த நிலம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஜீரணம் பண்ணக்கூடியது. அதே போல் இந்த நிலம் பொறுமையானது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது இல்லையா? அடுத்து இந்த நிலம் ஆக்க சக்திக்கு பயன்படக்கூடியது. நிலத்தில் என்ன? நிலத்தில் உயிர்கள் விளையுது, அந்த உயிர்களால் பலருக்கு பயன்பெறுது. நிலம் இருந்தால் தானே உயிர்கள் இருக்க முடியும். மகசூல், ஒரு விதையை போடுறோம், விதை விருட்சமாகுது, நமக்கு கனிகள், காய்கள், தானியங்கள், உணவுப் பொருள் எல்லாமே நிலம் கொடுக்குது இல்லையா? அதே போல் உற்பத்தி சார்ந்தது. நிலம் பொறுமையானது, உற்பத்தியை கொடுக்கக்கூடியது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, உற்பத்தி செய்யக்கூடியது, தன்மையானது, அன்பானது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, பொறுமையானது. அதான் நிலசக்தி. அடுத்து காற்று சக்தி. மிதுனம், துலாம்,
கும்பம், இந்த மூணுமே காற்று சக்தி. காற்று எப்போவுமே இருக்கிறது, அழிவில்லாதது. அந்த தென்றலாக வருகின்ற பொழுது அது நமக்கு ரொம்ப இதமாக இருக்குது. அதே புயலாக மாறுகின்ற பொழுது அழிவையும் தருகிறது. காற்று சக்தி, காற்றில் தான் எல்லாமே பரவிக்கிட்டு இருக்குது. எல்லா எண்ணங்கள், உணர்வுகள், அலைகளை கடத்தக்கூடியது இந்த காற்று. அப்போ சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காற்றின் மூலமாகத்தான் பரவுகிறது. நமக்கு ஒரு வேவ்ஸ் வந்து நம்மகிட்ட அடையுது, நம்மகிட்ட இருந்து ஒரு வேவ்ஸ் வெளியில் போகுது அப்படின்னா சிந்தனையை தூண்டக்கூடியது. அப்போ அறிவுபூர்வமானது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா சிந்தனையினால தானே ஞானம் வருது, உயர்ந்த சிந்தனையை கொடுக்கக்கூடியது. அப்போ அறிவு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே இந்த காற்று சக்தி. அடுத்து நீர் சக்தி. நீர், கடகம், விருட்சிகம், மீனம். இப்போ இந்த 3 ராசிகளும் நீர் சக்தியினுடைய நீர் தத்துவத்தை உள்ளடக்கியது. இப்போ நீர் அப்படின்னாலே முதலாக நீரில் தான் உயிரினங்கள் உருவானது. அப்போ உயிர்கள் உருவாவதற்கு ஆதாரமான ஒரு சக்தியாக இருக்கிறது. அடுத்து இந்த நீர் நிலையாகவும் இருக்கும், ஓடிக்கொண்டு இருக்கும். கம்மாய், குளம், ஏரிகள், கிணறுகளில் நிலையாக இருக்கிறது. ஆறு கடலில், இப்போ ஆறுகளில் ஓடிக்கிட்டு இருக்குது, கடலில் ஓடிக்கிட்டும் இருக்குது, நிலையாகவும் இருக்குது. அதே போல் எல்லா உயிர்களினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. தாய்மை எல்லோருக்கும் பொதுவானது. நீர் எல்லாருக்கும் பொதுவானது. நீர் இல்லைன்னா உலகம் இல்லை. அப்போ எல்லாவற்றிற்கும் மூலமானது. நம்ம எல்லாரும் எங்கேருந்து வர்றோம்? தாயிட்டிருந்து வர்றோம். அப்போ தாய்க்கு நிகரானது, ஒரு தாய்மை உள்ளது. அன்பு, எல்லாரையும் அரவணைக்கக்கூடியது தண்ணி. அப்போ அன்பு நிறைந்தது, பெண்மை குணம் நிறைந்தது நீர் சக்தி. இப்படி 4 விதமான தத்துவங்கள், நெருப்பு ராசி 3 ராசி, நிலராசி 3 ராசி, காற்று ராசி 3 ராசி, நீர் ராசி 3 ராசின்னு இந்த தத்துவங்களின் அடிப்படையிலே இந்த ராசிகளை பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஆண் பெண் அப்படின்னு ராசிகளை பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ காலபுருஷனுக்கு முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசி ஆண் ராசி, அடுத்த ராசி ரிஷப ராசி பெண் ராசி. அப்போ அடுத்து ஆண் பெண் ஆண் பெண்ணுன்னு அப்படியே மாறி மாறி வரும். அப்போ மேஷம் ஆண், ரிஷபம் பெண், மிதுனம் ஆண், கடகம் பெண், சிம்மம் ஆண், கன்னி பெண், துலாம் ஆண், விருட்சிகம் பெண், தனுஷு ஆண், மகரம் பெண், கும்பம் ஆண் ராசி, மீனம் பெண் ராசி. அப்போ 2 வகையில் இந்த ராசிகளை பிரிச்சிருக்கிறாங்க. 6 ஆண் ராசி, 6 பெண் ராசி. இப்போ ஆண் ராசி பெண் ராசின்னு ஏன் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆண் ராசிகள் எல்லாம் கொஞ்சம் வேகமாக, வீரமாக, முன்கோபமாக, தைரியமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆண்களைப் போல் செயல்படக்கூடிய ஒரு ஆண் தன்மையுள்ள ராசிகள். பெண் ராசிகள் அப்படின்ற இந்த 6 ராசிகள் பொறுமையானது, யோசிக்கக்கூடியது, சிந்திக்கக்கூடியது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, பெண் தன்மை உள்ளது. இப்படி அது வேகமானது அப்படின்னா, ஆண் ராசி வேகமானது அப்படின்னா பெண் ராசி விவேகமானது. ஆண் ராசி முட்டாள்தனமானது அப்படின்னா பெண் ராசிகள் கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடியது. ஆண் ராசிகள் தைரியமானது அப்படின்னா பெண் ராசிகள் கோலை கிடையாது, நிதானமானது அப்படின்னு அர்த்தம். அது இப்படி ஆண் பெண் அப்படின்னு 2 தத்துவங்களில் 6 ராசியை பிரிச்சிருக்கிறாங்க. அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படின்னா, முதல் ராசி ஆண் ராசி, 2வது ராசி பெண் ராசி. அதே போல் நெருப்பு, நிலம், காற்று, நீரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, முதல் ராசி நெருப்பு, 2வது நிலம், அடுத்து 3வது காற்று, 4வது நீர். இதையும் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா, நெருப்பு தான். நெருப்பு இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது. நெருப்பு இல்லைன்னா சமையல் பண்ண முடியாது, நெருப்பு இல்லைன்னா வண்டி இயங்காது, நெருப்பு உடம்புக்குள்ளே நெருப்பு இல்லைன்னா இந்த உயிர் இருக்காது. ஏன்னா இப்போ உடம்பு சூடாக இருக்கும், உயிர் போயிடுச்சுன்னா குளிர்ச்சி ஆயிரும். அப்போ முதன்மையான சக்தி நெருப்பு சக்தி. இப்போ வெளிச்சம் இல்லைன்னா நாம் எப்படி இருக்க முடியும்? இப்போ உலகின் முதன்மை சக்தி நெருப்பு. அப்போ ஆதார சக்தி சூரியன் சொல்கிறோம் இல்லையா, சூரியனில் அந்த நெருப்பு தான் இருக்குது. அப்போ முதல் ராசி நெருப்பு அப்படின்னா
அடுத்து அந்த நெருப்பு எதில் எரியும்? நெருப்பு வெட்ட வெளியில் எரிய முடியாது. அப்போ அதற்கு அது பற்றி எரியறதுக்கு ஒரு பொருள் வேணும். அது நிலம். அப்போ நிலத்தில் தான் நிலம் ஒத்த தத்துவமுள்ள ஒரு பொருள், அதில் தான் நெருப்பு எரிய முடியும். அப்போ நிலத்தில் தான் நெருப்பு எரியும். நெருப்பு நிலத்தில் எரியணும் அப்படின்னா மூடி போட்ட ஒரு பாத்திரத்துக்குள்ள எந்த காற்றும் உள்ளே போகலைன்னா நெருப்பு எரிய முடியுமா? இல்லை. அப்போ நெருப்பு எரியணும் அப்படின்னா நிலத்தில் எரியும். நிலத்தில் அது எரியணும் அப்படின்னா காற்று வேணும். இந்த காற்று நெருப்பு எரியுது அப்படின்னா அந்த நெருப்பை அணைக்கக்கூடியது நீர். இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு இருக்கு. அடுத்து எரியணும்னா நிலத்தில் எரியும். அது எரியறதுக்கு காற்று வேணும். அந்த நெருப்பு அணைக்கிறதும்னா நீர் வேணும். இந்த 4: நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர். இப்படி ஈஸியாக எளிமையாக நாம் புரிஞ்சுக்கிடலாம். அடுத்து ஒவ்வொரு ராசியவும் இயங்கு நிலைகளை பிரிச்சிருக்கிறாங்க. இயங்கிக்கிட்டே இருக்கிறதா, இல்லை இயங்காமல் ஒரு இடத்துல நிலையானதா, இல்லை கொஞ்ச நேரம் இயங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் இயங்காமல் இருக்குமா அப்படின்னு சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையில் பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்த இயக்க நிலை காரகங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி உறவுகளே. அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.